ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு காலியான டூத் பேஸ்ட் பாக்ஸும், சோப் பாக்ஸும் யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் ஐடியா பார்க்கலாம். வேஸ்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி நான் செஞ்சிருக்கிற இந்த டிஐஒய் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு இது தேவைப்பட்டுச்சுன்னா, நீங்க உங்க வீட்ல இத ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நான் 2 சோப் பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டூத் பேஸ்ட் பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட இது இல்லன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு உயரமும், நீளமும் வேணுமோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க கட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா ஒரு 2 அல்லது 3 கார்ட்போர்ட் பீஸ் சேர்த்து வச்சு நீங்க ஸ்டிக் பண்ணிட்டு, ஓரங்கள்ல ஃபுல்லா மாஸ்கிங் டேப்போ அல்லது பழைய நியூஸ் பேப்பர் ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணியோ, இல்ல டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணியோ ஓரங்கள்ல ஃபுல்லா ஒட்டி கவர் பண்ணிட்டு, அது ட்ரை ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேல வாட்டர் ப்ரூஃபா இருக்கிறதுக்காக செல்லோ டேப் சுத்தி ஒட்டிருங்க. அதுக்கப்புறம் நீங்க இது மாரி செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த எல்லா பாக்ஸையுமே ஓப்பன் பண்ணிட்டு, அது நல்லா ஸ்டிக் ஆகுற மாரி UHU க்ளூ யூஸ் பண்ணி இத நல்லா ஸ்டிக் பண்ணிட்டேன். ஃபெவிபாண்ட் இருந்துச்சுன்னா, அத யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இல்ல ஃபெவிகால் இருந்தா கூட யூஸ் பண்ணி இத நல்லா ஸ்டிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் இந்த கிராஃப்ட்டுக்காக நான் ஃபோம் ஷீட் எடுத்துக்கிறேன். இது 3 mm திக்னஸ் இருக்கிற மாதிரியான ஃபோம் ஷீட். 4 mm அல்லது 5 mm திக்னஸ் இருக்கிற மாதிரியான ஃபோம் ஷீட் கூட இந்த கிராஃப்ட்டுக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா 3 mmக்கு கம்மியா இருக்கிற மாதிரி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, இது அவ்ளோ கரெக்ட்டா வராது. இப்போ பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணிட்டு, நான் இந்த ஃபோம் ஷீட்ட பஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேங்க. சப்போஸ் 2 mm திக்னஸ் இருக்கிற மாதிரியான ஃபோம் ஷீட் தான் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா, இந்த ஒவ்வொரு பீஸையும் கட் பண்ணும்போது டபுளா கட் பண்ணிக்கோங்க. எந்த ஷேப்ல இந்த ஃபோம் ஷீட்ட நீங்க பஞ்ச் பண்ணி எடுத்தாலோ அல்லது கட் பண்ணி எடுத்தாலோ 2 பீஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு அத க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணும்போது உங்களுக்கு 4 mm திக்னஸ்க்கு நீங்க கட் பண்ணி இந்த ஷேப் எல்லாமே கிடைச்சிடும். இப்போ நான் தேவையான அளவுக்கு சர்க்கிள் ஷேப்ல ஸ்மால் சைஸ்ல பஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஃபோம் ஷீட்ல 5 mm இருக்கிற மாதிரி ஸ்ட்ரிப் ஒன்னு மார்க் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி 2 பீஸ் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி கட் பண்ணது, பஞ்ச் பண்ணது எல்லாத்தையும் UHU க்ளூ யூஸ் பண்ணிட்டு அந்த டூத் பேஸ்ட் பாக்ஸ்ல வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ திரும்பவும் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். இதுல 2 சென்டிமீட்டருக்கு ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிட்டு நான் 2 ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதுல 1 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிக்கிறேன். ரெண்டு ஸ்ட்ரிப்பையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் டூத் பேஸ்ட் பாக்ஸில் ஒரு சைடில் ஆல்ரெடி நான் ஃபோம் ஷீட் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதோட ஆப்போசிட் சைடில் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் மார்க் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ண ஃபோம் ஷீட்டை க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டிக் பண்ணியாச்சு. க்ளூ ட்ரை ஆயிடுச்சு. இப்போ பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். ஒருவேளை இந்த கிராஃப்ட்ட நீங்க ட்ரை பண்ண போறீங்கன்னா, நீங்க இந்த டிசைன் தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லங்க. உங்களுக்கு புடிச்ச மாதிரி ஃபோம் ஷீட்ல வேற வேற டிசைன்ல கூட கட் பண்ணிட்டு இது மாரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த வீடியோல பாருங்க, பட்டர்ஃப்ளை ஷேப்க்கு பஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி இந்த ஃபோம் ஷீட்ட நான் பஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்படி பஞ்ச் பண்ணி பார்க்கும்போது, சின்ன சைஸ்ல பட்டர்ஃப்ளை மாதிரியே நம்மளுக்கு இது பஞ்ச் பண்ணி குடுக்குது. இது மாதிரி பஞ்சிங் மிஷின் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, அதில கூட உங்களுக்கு புடிச்ச டிசைன பஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஸ்கொயர் ஷேப்ல ஒரு ரஃப் பேப்பர கட் பண்ணிக்கிறேன். இப்போ இத ஃபோல்ட் பண்ணிட்டு, நான் ஒரு ஃப்ளவர் ஷேப்க்கு கட் பண்ணி எடுக்க போறேன். இத கட் பண்ண பிறகு, இதையே மெஷர்மென்ட்டா வச்சுக்கிட்டு, நான் ஃபோம் ஷீட்ல மார்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நான் ஃபோம் ஷீட்டையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப இதில க்ளூ அப்ளை பண்ணிட்டு, சோப் பாக்ஸ ஆல்ரெடி நான் ஸ்டிக் பண்ணி வச்சிருக்கேன்ல, அதில வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே வேற ஏதாவது லீஃப் மாதிரியோ, இல்ல ஃப்ளவர்ஸ் மாதிரியோ கூட நீங்க மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோம் ஷீட்ல ட்ரையாங்கிள் மாதிரி மார்க் பண்ணிட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே இன்னும் கொஞ்சம் பீஸ் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ சோப் பாக்ஸ்ல க்ளூ அப்ளை பண்ணிட்டு இதையும் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் இந்த கிராஃப்ட்ட நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சோப் பாக்ஸ்லயும், டூத் பேஸ்ட் பாக்ஸ்லயும் எனக்கு தேவையான ஷேப்ஸ் எல்லாம் ஃபோம் ஷீட்ல கட் பண்ணி, அத க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இத நம்ம பேப்பர்ல ஸ்டாம்ப் பண்றதுக்கும், கேன்வாஸ்ல ஸ்டாம்ப் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு மேல ஒரு கிளாத் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து நான் செஞ்சு வச்சிருந்த இந்த ஸ்டாம்ப்ல ஃபேப்ரிக் பெயிண்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இத எடுத்து நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இத பிரிண்ட் பண்ணும்போது அங்கங்க சின்ன சின்ன கேப் இருக்கும். அதெல்லாம் பிரஷ் யூஸ் பண்ணி நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் செஞ்சு வச்சிருக்கிற ஒவ்வொரு டிசைன்லயும் பெயிண்ட் அப்ளை பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ண போறேன். இது மாதிரி ஸ்டாம்ப்ல நீங்க பெயிண்ட் அப்ளை பண்ணும்போது பெயிண்டோட கன்சிஸ்டன்சி கரெக்ட்டா இருக்கணும். ரொம்ப திக்கா இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு கரெக்ட்டா பிரிண்ட் ஆகாது. ரொம்பவும் லிக்விடா இருந்தாலும் நம்மளுக்கு கரெக்ட்டா பிரிண்ட் ஆகாது. பெயிண்ட் அப்ளை பண்ணிட்டு எக்ஸஸா ஓரங்கள்ல இருந்துச்சுன்னா அதை இமிடியேட்டா தொடச்சிருங்க. அதுக்கப்புறமா நீங்க பிரிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆரஞ்சு கலர்ல ஃபேப்ரிக் பெயிண்ட் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு இதை எடுத்து நான் ஸ்டாம்ப் பண்ண போறேன். இப்போ இந்த லீஃப் பேட்டர்ன்ல திக்கா இருக்கிற வாங்கி ரொம்ப நாள் ஆன பெயிண்ட் எடுத்து அப்ளை பண்ணியிருக்கேன். இது சரியாவே பிரிண்ட் ஆகாது பாருங்க. பெயிண்ட் நம்ம சரியா அப்ளை பண்ணாம லைட்டா மட்டும் அப்ளை பண்ணாலும் இது ஒர்க் ஆகாதுங்க. அதே மாதிரி ரொம்ப நாள் ஆன பெயிண்ட்ட நீங்க யூஸ் பண்றீங்க, ரொம்ப ட்ரையா இருக்கு அந்த பெயிண்ட் அப்படின்னா அப்பவும் ஒர்க் ஆகாது. இந்த ஸ்டாம்ப்ல பெயிண்ட் எடுத்து அப்ளை பண்றதுக்காக நீங்க சாதாரண ரவுண்ட் பிரஷோ இல்ல ஃப்ளாட் பிரஷோ கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லன்னா ஸ்பாஞ்ச் பிரஷ் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி எந்த பிரஷ் யூஸ் பண்ணாலும் இந்த கலர் அப்ளை பண்ணும்போது ஈவனா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ கடையில வாங்கியிருந்த வுட்டன் ஸ்டாம்ப் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங்காக நான் வாங்கி வச்சிருந்தது. நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன் இத. ஏற்கனவே நீங்க ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்றதுக்காக இந்த ஸ்டாம்ப்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னு. நம்ம எவ்வளோதான் பெயிண்ட் அப்ளை பண்ணிட்டு இத நம்ம ஸ்டாம்ப் பண்ணாலும் அங்கங்க கொஞ்சம் கேப் இருக்கதாங்க செய்யும். அதெல்லாம் வந்து பிரஷ் யூஸ் பண்ணி ஃபைனலா நம்ம கரெக்ஷன் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இப்ப நம்ம செஞ்சிருக்கிற இந்த ஸ்டாம்ப்லயும் ப்ராப்பரா இந்த ஸ்டாம்ப்ல நம்ம ஃபேப்ரிக் பெயிண்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கிளாத் மேல நம்ம ஸ்டாம்ப் பண்ண பிறகு அங்கங்க கேப் இருந்துச்சுன்னா பிரஷ் யூஸ் பண்ணி அது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணணும். இப்போ டூத் பேஸ்ட் பாக்ஸில் செஞ்சிருந்த ஸ்டாம்ப்ல பெயிண்ட் அப்ளை பண்ணிட்டு அதை எடுத்து நான் இப்போ இந்த கிளாத்ல ஸ்டாம்ப் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க அங்கங்க கொஞ்சம் கேப் இருக்கா?
இந்த இடத்துல தான் நம்ம பிரஷ் யூஸ் பண்ணி சரி பண்ணிக்கணும். இப்போ இது எதுக்கு நாங்க டைரக்ட்டாவே பெயிண்ட் யூஸ் பண்ணி வரைஞ்சுக்கலாமேன்னு உங்களுக்கு தோணும். இப்போ சாரி மாதிரி நீங்க பெரிய சைஸ்ல பிரிண்ட் பண்ண போறீங்க அப்டின்னா, அப்போ வந்து இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. பில்லோ கவரோ அல்லது விண்டோல யூஸ் பண்ணக்கூடிய கர்ட்டனோ நீங்க ஹேண்ட்மேடா பிரிண்ட் பண்றீங்க அப்டின்னா, பார்டர்க்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சீக்கிரமாவே உங்களோட வேலைய நீங்க முடிச்சிடுவீங்க. இந்தியால எப்படின்னு தெரிலங்க. ஆனா இங்க ஃபேப்ரிக் பெயிண்டிங் செய்றதுக்கான ஸ்டாம்ப் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அதோட அவங்க குடுக்குற டிசைன் தான் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச டிசைன நம்மளே செஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங்க பொறுத்தவரைக்கும் நான் ஒரு 7, 8 வருஷமாவே இத நான் பண்றேங்க. உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா, நீங்க இது மாரி ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவ இவ்ளோ நேரம் பொறுமையா பார்த்ததுக்காக ரொம்ப நன்றிங்க.